அத்தியாயம் 2. காலை கடன்களை முடித்துவிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தான் யுகேந்திரன். நேரம் காலை 6:30. சமையல் அறையில் வானதியின் நடமாட்டம் தெரிந்தது. சோஃபாவில் அமர்ந்தவன் தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தான். காலையில் அவனுக்கு நியூஸ் சேனல் பார்க்க வேண்டும். அந்த விலையுயர்ந்த சோஃபா அவனை பாதி உள்வாங்கிக் கொண்டது. கால் நீட்டி சுகமாக அமர்ந்து கொண்டான். இன்றைய பரபரப்பான செய்தி. நியூஸ் வாசிப்பவர் ஏதோ ஒரு சேனலில் மும்முரமாக தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்தார். அம்மா! யுகேந்திரனின் அழைப்பில் காஃபியோடு வந்தார் வானதி. வந்துட்டேன் கண்ணே. அங்க பாருங்க உங்க ஹீரோ என்ன. மகன் கை காட்டவும் டிவியை திரும்பி பார்த்தார் அம்மா. கை தானாக காஃபியை மகனிடம் நீட்டியது. அட, நம்ம சப் கலெக்டர் இந்நேரத்துக்கு இந்த அம்மனி இங்க என்ன பண்ணுது? ஆச்சரியமாக கேட்டார் வானதி. ஏனென்றால் அந்த காணொளி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த யுகேந்திரனுக்கும் அதே எண்ணம்தான். நேற்றைக்கு போல இன்றைக்கும் குர்தா லெகிங். என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாள். களப்பணி என்றால் அம்மணியின் ட்ரெஸ் கோட் இதுதான் போல. வாய் வரை வந்த வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டான். இல்லாவிட்டால் வானதி அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கேமரா, ஓரிரண்டு நிருபர்கள் என படைசூட நின்றிருந்தாள். பொள்ளாச்சியை அண்டிய வளர்ந்து வரும் ஊர் ஒன்றில் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருந்தது. புதிதாக அமைக்கப்பட்டிருந்த அடுக்கு மாடி கட்டிடங்கள் கொண்ட பகுதி அது. ஏதோ ஒரு பேப்பரை சரிபார்த்தபடி காலிங் பெல்லை அழுத்தி கொண்டிருந்தாள் நித்திலா. அங்கு நடப்பது அனைத்தும் நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. யாருங்க அம்மணி அது காலங்காத்தால பெல் அடிக்கிறது? ஒரு வயதான குரல் கேட்டபடியே கதவை திறந்தது. அம்மா, இங்க மஞ்சுளாங்கிறது. நித்திலாவின் குரல் கேள்வியாக வந்தது. என்ற மருமகதாங்க. என்ன ஆச்சு? பயத்தோடு கேட்டார் அந்த அம்மா. கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறீங்களா? மஞ்சுளா! அந்த அம்மா உள்ளே குரல் கொடுக்க ஒரு பெண் வெளியே வந்தாள். யுகேந்திரனும் வானதியும் அனைத்தையும் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மேடம், நீங்கள் தான் மஞ்சுளாவா? ஆமாம் மேடம், நான் நித்திலா, சப் கலெக்டர். நீங்கள் கொடுத்த புகாரை விசாரிக்க வந்திருக்கேன். ஓ, தேங்க்யூ மேடம். உங்களுக்கு லெட்டர் போட்டே 3 நாள் தான் ஆச்சு. ஆச்சரியமாக கேட்டாள் அந்த பெண். நீங்கள் வெள்ளிக்கிழமை லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சனிக்கிழமையே என் கைக்கு லெட்டர் வந்துடுச்சு. சொல்லப்போனால் நான் தான் லேட்டு. அதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அங்கு அவள் சொல்லி கொண்டிருக்க இங்கே யுகேந்திரன் நிமிர்ந்து அமர்ந்தான். வானதி வாயை பிளந்து பார்த்தார். சொல்லுங்கம்மா, எந்த இடத்துல குப்பை போடுறாங்க? வாங்க மேடம், நான் காட்டுறேன். சொல்லிய அந்த பெண் நித்திலாவை காம்பவுண்டு சுவர் அருகே அழைத்துச் சென்றாள். சுவருக்கு அந்த புறமாக இருந்த ஒரு சிறிய இடத்தில் குப்பைகள் குமைந்து கிடந்தன. நாற்றம் வந்து கொண்டிருந்தது. நித்திலா முகத்தை சுளித்தாள். வீட்டில் வயசானவங்க, குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க மேடம். சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நைட்டில் கொசு தொல்லை வேற தாங்க முடியல. யார் பண்ணுறாங்க? பக்கத்தில் புதுசாக கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அங்கே இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணுறாங்க. எல்லாரும் நல்ல வேலையில் இருக்கிறவங்க மேடம். படித்தவங்களே இப்படி பண்ணா என்னத்தை சொல்ல மேடம்? புரியுதுமா. வேலைக்கு கிளம்பும் போது வீசிட்டு போகிறாங்கன்னு லெட்டரில் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். சொன்னவள் மடமடவென்று காரியத்தில் இறங்கினாள். காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்ல 2 கான்ஸ்டபிள்கள் உடனடியாக உதவிக்கு அனுப்பப்பட்டார்கள். முனிசிபலில் இருந்தும் ஊழியர்கள் வந்து சேர்ந்தார்கள். சற்று நேரம் போனதும் மக்கள் நடமாட்டம் வீதியில் ஆரம்பித்தது. விலையுயர்ந்த காரில் போகும் மேல்தட்டு வர்க்க மக்கள் காரை விட்டு இறங்காமலேயே குப்பைகளை வீச முற்பட்டார்கள். நித்திலாவிற்கு நடப்பதை நம்பவே கொஞ்ச நேரம் எடுத்தது. தயவுதாட்சண்யம் இல்லாமல் அனைத்து கார்களும் நிறுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் குப்பை வீசியவர்கள் அனைவருக்கும் தலா 500 ரூபாய் அபராதம், அங்கேயே ஸ்பாட் ஃபைன் விதிக்கப்பட்டது. இந்த திடீர் நடவடிக்கையில் அந்த ஏரியா வாசிகள் மலைத்து போனார்கள். யாரும் இப்படி ஒரு திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. பணம் கட்டியவர்களை எச்சரித்தே அனுப்பினாள் நிதிலா. சப் கலெக்டரின் உத்தரவின் பேரில் அந்த இடம் உடனடியாக சுத்தப்படுத்தப்பட்டு 2 மணி தியாலங்களுக்கும் குறைவான நேரத்தில் அனைத்தும் நடந்து முடிய மக்கள் மகிழ்ந்து போனார்கள். மேடம், ரொம்ப நன்றி.
எத்தனையோ தரம் எங்கெங்கேயோ புகார் பண்ணியும் ஒன்றுமே நடக்கலை. நீங்களாவது ஏதாவது பண்ண மாட்டீங்களான்னு ஒரு நட்பாசையில் தான் லெட்டரை போட்டேன். அதற்கு மேல் பேச முடியாமல் கண் கலங்கினார் மஞ்சுளா. வானதிக்கும் கண்கள் கலங்கின. மஞ்சுளா, என் கடமையை தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. நாட்டை நல்லபடியாக வச்சுருக்க எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. என்ன, அதையெல்லாம் அமல்படுத்த யாரும் இல்லை. வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் ரோட்டில் எச்சில் பண்ணுனா, சிகரெட் பிடிச்சா எல்லாத்துக்கும் அபராதம் கட்டணும். அதனால் அந்த நாடுகள் எல்லாம் அத்தனை சுத்தமாக இருக்குது. நாமளும் இதையெல்லாம் பின்பற்றினா நம்ம நாடும் எங்கேயோ போயிடும். கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரும். சொல்லி முடித்தவள் எல்லோருக்கும் வணக்கம் வைத்தாள். அரசு வாகனம் அவசரமாக கிளம்பியது. யுகேந்திரனுக்கு ஆச்சரியம் பிடிபடவில்லை. அந்த பெண்ணின் மேல் கொஞ்சம் மரியாதை உருவானது. தடாலடியாக என்றாலும் சமூகத்துக்கு ஏதோ அவள் செய்ய நினைப்பது அப்பட்டமாக புரிந்தது. யுகேந்திரனின் நிலையே இது என்றால் வானதி நிகழ்ச்சி முடிந்த பின்னும் டிவியையே பார்த்திருந்தார். மகனின் கேலி புன்னகையை கவனிக்கும் நிலையில் அவர் இல்லை. அந்த வார இறுதியில் பொள்ளாச்சியில் கம்பன் விழா மிகப்பெரிய அளவில் கொண்டாட திட்டமிடப்பட்டிருந்தது. பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் முத்தாய்ப்பாக கருத்தரங்கு இடம்பெற்றிருந்தது. விழாவில் பல அறிவு ஜீவிகள் பேச அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் யுகேந்திரனும் அடக்கம். தாத்தா சத்தியமூர்த்தியுடன் வந்திருந்தான். வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து அத்தனை கம்பீரமாக இருந்தான் யுகேந்திரன். விழா ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நேரமே இருந்தது. பார்வையாளர்கள் சிறுக சிறுக வந்து கொண்டிருந்தார்கள். விழா மண்டபத்தின் நடுவில் சட்டென்று ஒரு சலசலப்பு தோன்ற யுகேந்திரன் திரும்பி பார்த்தான். சப் கலெக்டர் வந்திருந்தார். கூடியிருந்த மக்கள் கொஞ்சம் ஆரவாரப்பட விழா ஒருங்கிணைப்பாளர் உடனேயே அங்கு போனார். மேடம், முன்வரிசைக்கு வரலாமே? மரியாதை நிமித்தம் கேட்டவரை பார்த்து புன்னகைத்தாள் நிதிலா. இல்லை சார், நான் வாங்கின சீட்டோட நம்பர் இதான். நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்க. இல்லை மேடம், அது ஏதோ சொல்ல தயங்கியவரை பார்த்து உறுதியாக புன்னகைத்தாள் பெண். அவருக்கு என்ன புரிந்ததோ மௌனமாக போய்விட்டார். நடந்தது அத்தனையையும் கண்டும் காணாமல் நோட்டமிட்டு கொண்டிருந்தான் யுகேந்திரன். அழகான மெல்லிய பட்டுடுத்தி தலை நிறைய பூ வைத்து லட்சணமாக அமர்ந்திருந்தாள் நிதிலா. அன்றைக்கு நடு ரோட்டில் வியர்வை வடிய நின்ற பெண் இவள்தானா என்று இருந்தது யுகேந்திரனுக்கு. நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க அனைத்தையும் மறந்து போனான். முதலாக பேசியவர் கம்பன் செய்த வம்பு என்ற தலைப்பில் வால்மீகி ராமாயணத்தையும் கம்ப ராமாயணத்தையும் ஒப்பிட்டு பேசினார். அடுத்து வந்தவர் ராமாயணத்தில் மக்களுக்கு உள்ள படிப்பினைகள் என்ற தலைப்பில் பேசினார். அடுத்து யுகேந்திரனின் முறை. முகமன் கூறி முடித்தவன் தனது தலைப்பை சொன்னபொழுது அரங்கம் கொஞ்சம் ஹுஷாரானது. எல்லாரையும் போல நிதிலாவும் வியப்பாக பார்த்திருந்தாள். நான் ரசித்த ராவணன். ராவணனிடம் ரசிக்க என்ன இருக்கிறது? அவன் அரக்க குணத்தை தவிர. இப்படித்தானே நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள்? அதுதான் தவறு. ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தன் என்பது நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இப்படி ஆரம்பித்தான் யுகேந்திரன். தமிழ் உலகம் தந்த மாபெரும் வீரன் ராவணன். தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வாழ்ந்த இயக்கர் நாகர் என்ற பூர்வீக குடிகளுடன் குடியேற்றவாசிகளான ஆரியருக்கு பகை இருந்துள்ளது. இதனாலேயே சிவதாசன் என்ற இயற்பெயர் கொண்ட சிவபக்தன் ராவணன் என்னும் கொடுங்கோல் மன்னனாக சித்தரிக்கப்பட்டான். தேர்ந்த தமிழ் உச்சரிப்பும் தெளிவான பேச்சும் பார்வையாளர்களை கட்டி போட்டிருந்தது. தாத்தா சத்தியமூர்த்தி தனது பேரன் அறிவிலும் சொல்லாட்சியிலும் லயித்து போய் பார்த்திருந்தார். தமிழ் மகாகவியான கம்பன் தமிழ் மக்களுக்கு செய்த இழிவு ராவணன் பாத்திரம். இதை சொல்லும்பொழுது சபையில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. யுகேந்திரன் எதையும் கண்டுகொள்ளவில்லை. கம்பனின் கவிச்சுவையிலும் தேன் கொட்டும் எழுத்து நடையிலும் தமிழ் மன்னன் சிவபக்தன் ராவணன் அரக்கனானான். ராவணனின் ஆட்சி எப்படி நடந்தது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் ஆண்ட அழகான இலங்கையில் அப்பொழுது வாழ்ந்த மக்களின் செழிப்பான வாழ்க்கை முறை அவன் ஒரு சிறந்த மன்னன் என்பதற்கு சான்று. அவன் ஆட்சியில் ஓங்கி வளர்ந்திருந்த பல்வேறு கலைகள் அவன் ஒரு ரசிகன் என்பதற்கு சான்று. யுகேந்திரனின் குரல் தவிர அங்கு மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது. ராவணனின் மனைவியின் பெயர் மண்டோதரி என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவள் இயற்பெயர் வண்டார்குழலி. வண்டுகள் மொய்க்கும் மலர்களை சூடிய கூந்தலை கொண்ட பெண் என்று பொருள்படும்.
அவள் மேல் அளவு கடந்த காதலை கொண்ட சிவதாசன் அவளை காதல் திருமணம் செய்து கொள்கிறான். அவனா பெண்மோகம் கொண்டு சீதையை கவர்ந்தான்? இந்த கம்பனின் வம்பிற்கு அளவே இல்லையா? என்னை பொறுத்தவரை தன் தங்கையை இழிவுபடுத்தியவர்களை வஞ்சம் தீர்க்கவே சிவதாசன் சீதையை சிறைப்படுத்தி இருக்க வேண்டும். ராவணனின் ஆட்சி சிறப்புகள், அவன் வீரம், அவன் தெய்வ பக்தி, மனைவி மேல் கொண்ட காதல் என அத்தனையையும் சுவைப்பட விளக்கினான் யுகேந்திரன். இறுதியாக இத்தகைய தமிழ் மன்னனின் வரலாறு எத்தனை நாசூக்காக இலங்கையின் வரலாறு கூறும் மகாவம்சம் நூலில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று கூறியபொழுது அரங்கமே கைத்தட்டியது. அதற்கு பின்னரும் ஒரு சிலர் உரை நிகழ்த்த விழா இனிதே நிறைவு பெற்றது. பலரும் யுகேந்திரனிடம் பேசிவிட்டுத்தான் போனார்கள். என்ன யுகேந்திரா, பெரிய சர்ச்சை ஒன்று ஆரம்பித்த மாதிரி தெரியுது. இலக்கிய நண்பர் ஒருவர் சிரித்தபடியே யுகேந்திரனை கேட்டார். சர்ச்சையெல்லாம் ஒன்றும் இல்லை, படித்த விஷயம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அதை இங்கே பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இவன் சொல்லவும் கேட்டவர் சிரித்து கொண்டே நகர்ந்தார். வணக்கம் சார். முதுகிற்கு பின்னால் குரல் கேட்டது. சட்டென்று திரும்பினான் யுகேந்திரன். சப்கலெக்டர் நின்றிருந்தார். எதிர்பாராத சந்திப்பு. வணக்கம் மேடம். பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது சார். உங்களை பாராட்டி 4 வார்த்தை சொல்லாமல் போனால் இன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது. அவள் பேச்சில் விழிவிரித்தான் யுகேந்திரன். உங்கள் தமிழ் அத்தனை சுவையாக இருக்குது சார். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல ஒரு சுகம். இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு சார். இது மாதிரியான இலக்கிய கூட்டங்கள் எங்கே நடக்கும்னு எனக்கு தெரியாது. யாரை அணுகணும்னு சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும். ஓ, தாராளமாக மேடம். அதுவும் அங்கே நிற்கிறாங்கல்ல, அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு, அவங்க என்னோட தாத்தா. எல்லா இலக்கிய விழாக்களுக்கும் தவறாமல் கலந்துப்பாங்க. அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நன்றி சார். இன்னைக்கு நீங்கள் பேசின கருத்துக்கள் ஒரு வித்தியாசமான பார்வையில் இருந்துச்சு சார். இல்லை மேடம், அது என்னோட பார்வை கிடையாது. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. அதிர்ஷ்டவசமாக அது என் கண்ணில் பட்டுது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். அவன் சொல்லவும் அவள் முகத்தில் ஒரு புன்னகை வந்து போனது. தலையாட்டி விடை பெற்று கொண்டவள் சத்தியமூர்த்தியிடம் போனாள். ஏதோ சிரித்து பேசுவது தெரிந்தது. யுகேந்திரன் பார்த்தும் பார்க்காதது போல கவனித்து கொண்டான். ஸ்கூட்டியை அதனிடத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தாள் நித்திலா. நெடுநாட்களுக்கு பிறகு இன்று புடவை கட்டி இருந்தாள். புடவையோடு ஸ்கூட்டி ஓட்டுவது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இந்த வார இறுதியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாள். பொள்ளாச்சிக்கு வந்து 1 மாதம் ஓடிவிட்டது. இப்பொழுது ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்டிருந்தது. கம்பன் விழா நடப்பதை அறிந்ததும் அதற்கு போகலாம் என திட்டம் போட்டுக்கொண்டாள். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எத்தனை நேரம்தான் டிவி பார்ப்பது? இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கேட்பதென்றால் நித்திலாவிற்கு பிடிக்கும். பெரிதாக ஆர்வம் என்று சொல்ல முடியாது. ஆனால் தரமான பேச்சுக்களை எப்பொழுதும் ரசிப்பாள். ஏனென்றால் அவளுக்கு நயமாக பேச வராது. மனதில் தோன்றுவதை எப்பொழுதும் சட்டென்று பேசிவிடுவாள். அதனால் இப்படி நயமாக லாவகமாக பேசுபவர்களை கண்டால் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை அழகாக பேசுகிறார்கள் என்று மெச்சிக்கொள்வாள். இன்றைய விழாவை நித்திலா மிகவும் ரசித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இலக்கிய பேச்சாளர்கள் என்றால் சற்று வயதானவர்களாக தான் இருப்பார்கள் என்பது அவள் எண்ணம். அது இன்று தவிடுபொடியானது. யுகேந்திரனை அவளுக்கு ஏற்கனவே தெரியும். சார்ஜ் எடுத்த கையோடு அந்த ஏரியாவின் ஜாதகத்தையே அவள் பார்வைக்கு கொண்டு வந்து விட்டாள். அந்த ஏரியாவின் முக்கிய புள்ளிகள், அரசியல்வாதிகள், உயர் பதவியில் இருப்பவர்கள் என அத்தனை பேரையும் பரிச்சயம் பண்ணி கொண்டாள். ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்குள் இப்படி ஒரு கவிஞனை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஹாலையும் வயதையும் பார்த்தபொழுது லீவைஸ் ஜீன்ஸும் போலோ ஷர்ட்டுமாக நிற்பான் என்று பார்த்தாள். பட்டு வேட்டி சட்டையோடு நிற்கிறானே, ஆச்சரியம் தாங்க முடியவில்லை நித்திலாவிற்கு. குளியலை முடித்து கொண்டு நைட் ட்ரெஸ்ஸுக்கு மாறியிருந்தாள். பங்கஜம் அம்மா இரவு சமைத்து முடித்துவிட்டு இன்று அவர் வீட்டிற்கு போயிருந்தார். வெளியூரில் இருக்கும் அவர் மகள் இன்று வீடு வருவதாக சொல்லியிருந்தார். தனியாக உட்கார்ந்து உண்டு முடித்தவள் தபால்களை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். 2-3 நாட்களாக வந்திருந்த எதையுமே பிரித்து பார்க்கவில்லை. இன்று நிதானமாக எல்லாவற்றையும் படித்தாள். லெட்டர் மூலமாக இப்பொழுதெல்லாம் நிறைய புகார்கள் வர ஆரம்பித்திருந்தன. சப்கலெக்டரிடம் சொன்னால் நிச்சயம் தீர்த்து வைப்பார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இப்பொழுது தோன்றியிருந்தது. அநேகமாக பெண்களே அதிகம் கடிதம் போட்டார்கள். வெளி உலகத்தோடு அத்தனை பிணைப்பு இல்லாததால் அவர்களுக்கு இந்த முறை மிகவும் வசதியாக இருந்தது.
அவர்களின் சின்ன சின்ன சங்கடங்களையும் தீர்த்து வைத்தாள் நித்திலா. அந்த கவர் கொஞ்சம் கனமாக இருந்தது. பிரச்சனை கொஞ்சம் பெரிதாக இருக்கும் போல என்று நினைத்தபடியே கவரை பிரித்தாள். படிக்க படிக்க நெற்றி சுருங்கியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகியின் நிலவொன்று கண்டேன். நான்